Fellas, welcome back to Fair Fashion Academy Tamil. I hope that you're all doing great and awesome. Like in the video நம்ம என்ன பார்க்க போறோம்னா why your skincare routine is not working. So நிறைய பேரோட வீட்ல பாத்தீங்கன்னா face washes, moisturizer, sunscreen, serum, toners எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. பட் eventually அவங்களோட ஸ்கின்ல ஒரு ரிசல்ட்மே அவங்க பார்க்க மாட்டாங்க. இது ஏன் அவங்க லைஃப்ல அப்படியெல்லாம் நடக்குது? மேபி உங்க லைஃப்ல கூட இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நீங்க ஃபேஸ் பண்ணிருக்கலாம். ஸோ நீங்க கூட ஸ்கின் கேர் ரொட்டீன்ல பண்ற மிஸ்டேக்ஸ், சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் அந்த மிஸ்டேக்ஸ் நீங்கள் அவாய்ட் பண்ணி கொஞ்சம் கூட ஹெல்த்தியர் லைஃப் ஸ்டைல் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஸ்கின் கூட கிளியர், ஸ்மூத் அண்ட் க்ளோயிங்காக இருக்கும். ஸோ கூடுதல் டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க கைஸ், லெட்ஸ் ஹாப் இன்டு தி வீடியோ. ஸோ நம்பர் ஒன், நாட் நோயிங் யுவர் ஸ்கின் டைப். ஸோ நம்ம ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. ஆயிலி, காம்பினேஷன், நார்மல், ட்ரை அண்ட் சென்சிட்டிவ், இந்த மாதிரி 5 டைப் இருக்குது. ஸோ உங்கள் ஸ்கின் மாதிரி இல்லை என்னோட ஸ்கின். ஸோ எல்லாரோட ஸ்கின் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்ட்ஸ் வாங்கினா தான் அது நம்ம ஸ்கின்னுக்கு ஒர்க் ஆகும். என்னோட சேனலில் நானே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஆன் ஹவு டு நோ யுவர் ஸ்கின் டைப். அந்த வீடியோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ பார்த்த பிறகு அந்த வீடியோ உங்களுக்கு பார்க்கலாம். செகண்ட் மிஸ்டேக், இன்ஃப்ளூயன்ஸ்ட். ஸோ நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் இருக்காங்க, லைக் இன்ஸ்டாகிராமில், யூடியூப்பில். லைக் அவங்களுக்கு ஒர்க் ஆன ப்ராடக்ட்ஸை வந்து நம்மளுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. இந்த ஃபேஸ் வாஷ் நான் 2 வீக்ஸ் யூஸ் பண்ணேன், இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணதுனால என்னோட ஸ்கின் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோயிங் ஆச்சு, அது மட்டும் இல்லாமல் என்னோட பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆச்சுன்னு சொல்லி அவங்களுக்கு ஒர்க் ஆன ப்ராடக்ட்ஸை நம்மளுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை கூட நீங்கள் நம்பக்கூடாது. நல்ல நல்ல யூடியூபர்ஸ் இருக்காங்க, லைக் அவங்க வந்து ஒரு ப்ராடக்ட்டை பற்றி நல்லதாக ரிசர்ச் பண்ணி அது எந்த ஸ்கின் டைப்புக்கு செட் ஆகும், அது யாருக்கெல்லாம் அப்ளை பண்ணலாம், யாரெல்லாம் அப்ளை பண்ணக்கூடாதுன்னு அந்த மாதிரி ரிசர்ச் பண்ணி சொல்கிறவங்க இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி யூடியூபர்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும் அண்ட் உங்கள் ஸ்கின் கூட பெட்டராக இருக்கும். தேர்ட் மிஸ்டேக், ராங் ப்ராடக்ட்ஸ். நம்ம ஊரில் பொதுவாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது மார்க்கெட்டில் போய் தான், லைக் ஆன்லைன் ஆர்டர்ஸே அவ்வளோவா பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணால் கண்டிப்பாக ஆன்லைன் ஆர்டர்ஸ் எல்லாம் பண்ணி ஆகணும். ஏன்னா ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா லைக் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் எல்லாம் நிறைய நேச்சுரலான ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். பட் நீங்கள் மார்க்கெட்டில் போய் வாங்கினீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டில் நிறைய ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ், எஸ்எல்எஸ், பேரபின்ஸ், சல்ஃபேட்ஸ், இந்த மாதிரி நிறைய ஹார்ஷ் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. அண்ட் நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்ஷாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை வாங்கி நீங்கள் உங்கள் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஸ்கின் கேர் ரொட்டீன் ஒர்க்கே ஆகாது. என்னோட யூடியூப் சேனலில் கூட நான் ப்ராடக்ட் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் மற்ற யூடியூப் சேனல்ஸ் கூட நீங்கள் ரிசர்ச் பண்ணி நல்ல ப்ராடக்ட்ஸை பார்த்து நீங்கள் வாங்கிக்கிட்டு உங்கள் ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் இல்லாமல் நேச்சுரலாக, லைக் நல்ல கெமிக்கல்ஸ், நல்ல ப்ரிசர்வேட்டிவ்ஸ் பார்த்து அந்த ப்ராடக்ட்டை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஸ்கின்னுக்கு பெனிஃபிஷியலான ரிசல்ட்ஸ் நீங்களே பார்ப்பீங்க. ஃபோர்த், இப்போ கோவிட் டைமில் இதனால கூட உங்கள் ஸ்கின் கேர் ரொட்டீன் ஒர்க் ஆகாது. நாட் வாஷிங் யுவர் மாஸ்க் ஆர் நாட் டிஸ்போசிங் யுவர் மாஸ்க்னு கூட சொல்லலாம். ஸோ நீங்கள் மாஸ்க் வேர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஸ்கின் கேர் ரொட்டீன் எல்லாம் ஃபாலோ பண்ணி மாஸ்க் போட்டு வெளியில் போயிட்டு நீங்கள் திருப்பி வீட்டுக்கு வந்த பிறகு அந்த மாஸ்க்கை கழட்டி வச்சு திரும்ப அதே மாஸ்க்கை வேர் பண்ணுறீங்கன்னா இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகும். லைக் குட்டி குட்டி பம்ப்ஸில் உங்கள் ஃபேஸில் வர ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா அந்த மாஸ்கில் இருக்கிற பாக்டீரியா, அந்த மாஸ்கில் இருக்கிற டர்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்ல ஸ்ப்ரெட் ஆகும் அண்ட் அதனால உங்கள் ஸ்கின் அஃபெக்ட் ஆகலாம். ஸோ நீங்கள் மாஸ்க் வேர் பண்ணுறீங்கன்னா அது ஒன்லி டிஸ்போஸ் பண்ணிக்கோங்க ஆர் வாஷ் இட் அண்ட் ரீயூஸ் தெம். ஸோ நல்லா கிளென்ஸ் பண்ணி நீங்கள் லைக் ப்ராப்பர் ஹைஜீன் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி உங்கள் ஸ்கின் கூட நல்லா இருக்கும். ஃபிஃப்த் மிஸ்டேக், லெட் இட் அப்சர்வ். நீங்கள் ஃபேஸ் வாஷ் வச்சு உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ண பிறகு நீங்கள் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணலாம். அண்ட் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ண உடனே இன்ஸ்டன்ட்லி நீங்கள் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிங்கன்னா அது உங்கள் ஸ்கின்னுக்கு நல்லதில்லை. மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ண பிறகு லெட் இட் அப்சர்வ் ஃபார் 30 seconds to 1 minute. அது ஃபுல்லாக அப்சர்வ் ஆன பிறகு தான் நீங்கள் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணணும். ஸோ நீங்கள் எப்படி அப்சர்வ் பண்ணாமல் சன்ஸ்க்ரீன் உடனே அப்ளை பண்ணிங்கன்னா அந்த ஏரியா பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஆயிலி அண்ட் க்ரீஸி ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அண்ட் உங்கள் போர்ஸ் கூட ஓப்பனாக இருந்துச்சுன்னா அவ்வளோதான், அதில் வந்து சீபம் ப்ரொடியூஸ் ஆகும் அண்ட் இன்னும் நிறைய டர்ட் ஏறும் அண்ட் இட் வில் கிரியேட் அ பிக் மெஸ். ஸோ நெவர் டூ இட். பிம்பிள், ஆக்னி வரதுக்கான மெயின் காரணமே தான். ஸோ இந்த ஸ்கின் கேர் ரொட்டீனில் நீங்கள் 30 to 60 seconds இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் கொடுத்துக்கோங்க அண்ட் ஆஃப்டர் தட் கண்டினியூ ஸ்கின் கேர். சிக்ஸ்த், பேஷன்ஸ் அண்ட் கன்சிஸ்டன்சி. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்கின் கேர் ரொட்டீன் ஒரு 3 days 4 days எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க அண்ட் ஆஃப்டர் தட் that's it, அவங்க அப்படியே விட்டுருவாங்க. ஸோ இப்படி நீங்கள் உங்கள் லைஃப் ஸ்டைலில் ஃபாலோ பண்ணிங்கன்னா அது ஒர்க் ஆகாது கைஸ். ஸோ பேஷண்ட்டாக இருங்க. டெய்லி மார்னிங் அண்ட் நைட் உங்கள் ஸ்கின் கேர் ரொட்டீனை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்படி டெய்லி பல்லு தேய்க்கிறீங்களோ அதே மாதிரி உங்கள் ஸ்கின் கேர் ரொட்டீன் கூட ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இம்ப்ளை இட். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணுறாங்க. இந்தியாவில் கூட நிறைய செலிபிரிட்டிஸ், மாடல்ஸ் எல்லாருமே இது பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ நம்மளும் அந்த ஹேபிட்டை நம்ம லைஃப் ஸ்டைலில் இன்க்ளூட் பண்ணி ஆகணும். இது வந்து மேக்கப் கிடையாது, மேக்கப்லேருந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான சப்ஜெக்ட். இது வந்து டேக்கிங் கேர் ஆஃப் யூர் ஸ்கின். அதுதான் ஸ்கின் கேர் ரொட்டீன். அது நீங்கள் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஃபேஸ் வாஷ், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன், டோனர் இதுவே போதும் உங்கள் லைஃப் ஸ்டைலில். இதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின் பார்க்குறதுக்கு ஹெல்த்தியராக, க்ளோயிங்காக இருக்கும் அண்ட் நீங்கள் கூட பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ டூ பர்ச்சேஸ் தீஸ் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஸ்டார்ட் டேக்கிங் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். செவன்த், டயட் அண்ட் ஸ்கின் கேர்.
நீங்கள் ஸ்கின் கேர் மட்டும் ஃபாலோ பண்ணி எஸ் எனக்கு கிளியர் ஸ்கின் கிடைக்குன்னு நினச்சிங்கன்னா நோ, தட்ஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். உங்கள் டயட் கூட பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி க்ளீனாக இருக்கணும். நீங்கள் நிறைய ஃப்ரூட்ஸ், நிறைய வெஜிடபிள்ஸ், நிறைய நட்ஸ் இதெல்லாமே சாப்பிடணும். மெயினாக பார்த்தீங்கன்னா ஆயிலி, சால்ட்டி, சுகரி, ஸ்பைசி இந்த ஃபுட்ஸ் எல்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். ஐம் நாட் டெல்லிங் யூ டு அவாய்ட், ஜஸ்ட் கண்ட்ரோல் தான். ஒரு பேலன்ஸ் டயட் உங்கள் டெய்லி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லைக் மார்னிங் நீங்கள் ஒரு ஃப்ரூட், ஈவினிங் ஒரு வெஜிடபிள், ஆர் மார்னிங் ஒரு வெஜிடபிள், ஈவினிங் ஒரு ஃப்ரூட், இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இப்படியெல்லாம் ஒரு ஹெல்த்தியான டயட்டெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான் உங்கள் ஸ்கின் பார்த்தீங்கன்னா க்ளோயிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிறைய தண்ணி கூட குடிக்கணும். அட்லீஸ்ட் 8 glasses ஆஃப் வாட்டர் நீங்கள் குடிச்சாகணும். இதை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஸ்கின் நல்லா இருக்கும். 8, ப்ராப்பர் ஸ்லீப் அண்ட் அவாய்ட் ஸ்ட்ரெஸ். ஸ்லீப் உங்கள் லைஃப்பில் ரொம்ப முக்கியம். கரெக்ட் டைம் தூங்கணும், கரெக்ட் டைம் எழும்பணும். இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். லேட் நைட் 12, 1 o'clock அந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் அட்லீஸ்ட் ஒரு 10:30, 11 PM அதுக்கு உள்ளாடி நீங்கள் தூங்க ட்ரை பண்ணிக்கோங்க. அண்ட் மார்னிங் லைக் காலையிலேயே எழும்ப நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெஸ் உங்கள் லைஃப்பில் நீங்கள் மேக்ஸிமம் கண்ட்ரோல் பண்ணணும். உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்தாலும் நீங்கள் உங்களே ரிலாக்ஸ்டாக வைக்கணும். ட்ரை டு டூ சம்திங் இன்ட்ரெஸ்டிங் ஆல்சோ, லைக் வீக்லி ஒன்ஸ் ட்ராவல் பண்ணுறது, ஒரு ஃபேமிலி கூட ட்ரிப் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்கள் லைஃப்பில் கொஞ்சம் ஹாப்பினஸ் கூட இருக்கும். அண்ட் உங்கள் ஒர்க் லோட்லேருந்து நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பீங்க. ஸோ மென்டல் ஹாப்பினஸ் அண்ட் மென்டல் ஸ்ட்ரென்த் ரொம்ப முக்கியம். அது கூட நீங்கள் பார்க்கணும். ஸோ இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது கூட உங்கள் ஸ்கின்னை டேமேஜ் பண்ணும். ஸோ பி ஹாப்பி, லிவ் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ அண்ட் ஸ்லீப் வெல். ஸோ 9th முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆர்டர். ஸோ கரெக்ட் ஆர்டர் ஆஃப் ஸ்கின் கேர் ரொட்டீன் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸ் வாஷ், செகண்ட் பார்த்தீங்கன்னா டோனர், தேர்ட் பார்த்தீங்கன்னா சிரம், ஃபோர்த் மாய்ஸ்சரைசர் அண்ட் 5th சன்ஸ்க்ரீன். இந்த ஆர்டர் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின் கேர் ரொட்டீன் கரெக்டாக இருக்கும். நிறைய பேர் ஃபேஸ் வாஷ் முடிச்ச பிறகு டைரெக்டாக சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுவாங்க, அடுத்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின் கேர் ரொட்டீன் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்காது அண்ட் உங்கள் ஸ்கின் கூட நல்லா இருக்காது. ஸோ பெட்டர் கரெக்ட் ஆர்டரில் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ நான் வந்து டோனர் அண்ட் சிரம் வந்து யூஸ் பண்ணுறதில்ல. நான் வந்து ஃபேஸ் வாஷ், மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்க்ரீன் மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு வந்து இந்த ஸ்கின் கேர் ரொட்டீன் நல்லா பிடிச்சிருக்கு அண்ட் ஐ ரியலி ஹாப்பி வித் இட். உங்களுக்கு ஒரு சிரம் தேவைன்னா, டோனர் தேவைன்னா அதெல்லாம் உங்கள் விருப்பம் தான். உங்களுக்கு கொஞ்சம் கூட அட்வான்ஸ்டாக போடணும்னா யூ கேன் டூ தட். அண்ட் ஃபைனல் விஷயம் தான் அன்னெசரி டிஸ்டர்பன்ஸ். உங்கள் ஸ்கின்னை தேவையில்லாமல் டச் பண்ணுறது, இச் பண்ணுறது, ரப் பண்ணுறது, ஒரு ஹார்ஷாக டவல் ட்ரை பண்ணுறது, இந்த மாதிரி அன்னெசரி டிஸ்டர்பன்ஸை நீங்கள் விடணும். நீங்கள் ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணி முடிச்ச பிறகு, லைக் ஆல் ஃப்ரெஷ்ஷாக சன்ஸ்க்ரீன், மாய்ஸ்சரைசர் லைக் எல்லாமே அப்ளை பண்ணி முடிச்ச பிறகு வெளியில் போகிறீங்கன்னா தேவையில்லாமல் உங்கள் ஃபேஸை டச் பண்ணாதீங்க. மாஸ்க் மட்டும்தான் உங்கள் ஃபேஸில் காண்டாக்ட் ஆகும், பட் அது கூட நீங்கள் ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ண நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ தேவையில்லாமல் உங்கள் ஸ்கின்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. உங்கள் கையில் இருக்கிற பாக்டீரியா கூட ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா that will also create a big mess. So never do it. Avoid all these mistakes. So இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணி ஒரு ப்ராப்பரான ஸ்கின் கேர் ரொட்டீன் நீங்கள் உங்கள் லைஃப்பில் இம்ப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு 3 to 4 weeksல நீங்களே ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் உங்கள் ஸ்கின்ல நீங்களே பார்ப்பீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ guys. அவ்வளோதான் guys இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ப்ராக்டிக்கலான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் வேணால் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலி என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கூட பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். உங்களுக்கு ஃபேஷன் ரிலேட்டட் பிக்ஸ், ஹேர் ஸ்டைலிங் பிக்ஸ், பர்சனலாக உங்கள் லைஃப்பில் மோட்டிவேஷன் வேணும்னா எனக்கு டிஎம் பண்ணிக்கோங்க. சூனாக நான் உங்களை ரெஸ்பாண்ட் பண்ணி உங்களை எப்போதுமே ஒரு பாசிட்டிவ் வைப்பில் கொண்டு போக நான் ரெடியாக இருப்பேன். ஸோ until then, see you guys in another interesting video. Bye.